Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஸ்பைசியான கொங்குநாடு ஸ்பெஷல் சிந்தாமணி சிக்கன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேனில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஒத்தென்டிக்கான கொங்குநாடு ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். மற்றபடி இந்த ரெசிப்பியில் பெரிய அளவில் ஸ்பைசஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா தான். நான் ஒரு 10 காஞ்ச மிளகாவை கிள்ளி அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு தனியாக வச்சுருக்கிறேன். காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதையும் இந்த எண்ணெயோடு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இதை நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் இந்த காஞ்ச மிளகாவோட காரம் அதோட ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக இந்த எண்ணெயில் இறங்கும். மிளகா கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ஸோ அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ சிக்கனுக்கு ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகா கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். பட் அது ஒரு சின்ன ஸ்வீட்னஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன வெங்காயமே மேக்ஸிமம் சேருங்க. அதுதான் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு. சின்ன வெங்காயம் நல்ல ஒரு டிரான்ஸ்பேரண்ட் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கணும். ஸோ வதங்கிடுச்சு. இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போய் ஒரு நல்ல ஸ்மெல் வரணும். அது வரைக்கும் இதை நீங்கள் வதக்கிக்கங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை இதோட சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் பீசஸ் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸாக தான் இருக்கணும். ஸோ சிக்கன் பீசஸை இதோட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வதக்க போகிறோம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்குனீங்கனாலே சிக்கன்லேருந்து வர தண்ணி எல்லாமே வெளியில் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி தான் இருக்குது. இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து வேக வைக்கிறப்ப அந்த மிளகா காரம் கம்ப்ளீட்டாக சிக்கனோட நல்லா பிடிச்சு வரும். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மிளகாவோட காரம் எல்லாமே நல்லா பரவி இருக்குது. இது ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிந்தாமணி சிக்கன் ஒரு ட்ரை ரெசிபி தான். ஸோ ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஒரு பிடி திருவண தேங்காய் நான் இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் திருவண தேங்காய் இல்லாட்டி சின்ன சின்னதாக தேங்காவை கட் பண்ணியும் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். நடுவில் கடிக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இனி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மறுபடியும் இதை நம்ம நல்லா வதக்க போகிறோம். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இதோட மறுபடியும் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். கம்மியான ஸ்பைசஸ், ஜாஸ்தியான டேஸ்ட். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹவுஸ் டு ஹோமை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோ இல்லை ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.